சமயமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை. அதனாலதான் பரலோக ராஜ் பாருங்க, யோவான் கூட ஆமாண்டவர் இந்த வார்த்தை சொல்ல, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று தேவன் சொன்னார். ஆகதான் மார்க் 16:16 எடுத்துக்கூட நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஏன்னா காலம் நிறைவேற்ற மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எந்த அந்தோ நிலை ஆண்டவரே அப்பா, அந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த உள்ளத்திலே உம்முடைய வார்த்தை கொண்டு விட்டு எறியட்ட மாட்டவர். விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் சொல்லியிருப்பான். ஆகியதான் காலம் நிறைவேற்ற தேவனுடைய ராஜ்ய சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று எங்கு பார்த்தாலும் இந்த நற்செய்தி சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகியதான் தேவன் அழகாக சொல்கிறார். யோவான் 11:40 கூட அதை தான் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார். யோவான் 6:29 கூட சொல்லுகிறார், தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. யோவான் 6:30 பார்க்கிறோம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவர்களை ஒரு நாளும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்க ஒரு நாளும் தாகம் அடையான் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது தேவனை நாங்கள் காணும்படியான ஒரு மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள், மனது மறுரூபப்படுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். தேவகுமாரனை ஹல்லேலூயா நாம் சாயலாக ஆண்டவரே இப்படியாக கண்டவர்கள். அவர் இந்த உலகத்தில் இருந்தவர் இப்படியாக இருந்தார், இப்படியாக இருந்தார்னா அவர் ரூபம் கண்டதில்லை என்று ஆண்டவரே இன்றும் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே அவருக்கு ரூபம் இல்லை எப்படி என்று அல்ல, அவர் தேவனாய் இருந்து தேவனுடைய சாயலா இருந்து மனித ரூபம் எடுத்து வந்தார். அதான் யோவான் 1:1 எடுத்து வாசிப்போம், பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அதற்கு மேல என்ன சொல்லியிருக்காரு? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாத்தீங்களா? ஆகலாம் தேவன் பாருங்க எவ்வளவு நம்ம இரக்கம் வைத்தார். தேவன் நம்முடைய சாயலாக வந்தார், என தம்முடைய சாயலாக நம்மளை படைத்தார் என்பதை நிரூபித்தார். ஆதாமை படைக்கும் போது தன்னுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அவன் அம்மாண்டவர் இந்த இடத்திற்கு இதை பண்படுத்தவும், இதை காக்கவும், இதைக்காக ஒரு மனிதனை உண்டாக்கவும் தம்மை போல ஆமாண்டவர் தம்முடைய சாயலை போல நம்மளை உருவாக்கினார் என்று அதை ஆண்டவர் அதை நிரூபிக்கவே தேவன் தம் சாயலாகவே வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திற்கு. ஆகதான் தேவனை கண்டு அவரிடத்தில் விசுவாசம் இருக்க எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்பதும் என் அனுப்பினுடைய சித்தமாய் இருக்கிறது என்று யோவான் 6:40 அழகாக சொல்லுகிறார். ஏன்னா அந்த விசுவாசம் அவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள், விசுவாசத்தான் நமக்கு. ஆகத்தான் நீங்கள் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்தோடைய திட்டமாக இருந்தாலும், எந்தோடைய நோக்கமாக இருந்தாலும், எந்தோடைய ஏக்கமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தால் குடும்பத்தோடு ஐக்கியத்தோடு ஒரு அறையை உங்கள் பூட்டி கொண்டு, உங்கள் இல்லத்தை பூட்டிக் கொண்டு குடும்பமாக சேர்ந்து ஒருமனப்பட்ட ஆவியோடு தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை வாக்கியம் பண்ணுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. 11:24 அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 11:24 அழகாக சொன்னார்.
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் இல்லாதது செத்ததாய் இருக்கிறது. விசுவாசம்தான் நமக்கு இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் விசுவாசத்தை குறித்து எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, விசுவாசம் எங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை எடுத்து உரைத்தீர் ஆண்டவரே. வேதத்தில் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தீரப்பா. இதை நாங்கள் கேட்டு ஆண்டவரை உணர்ந்தவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தருவீர் ஆண்டவரே. நாங்கள் இனி இருக்கிற ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மை கிருபை தொடரும்படியாய் எங்கள் விசுவாசம் கொழுந்து விட்டு எறியட்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பாவ விசுவாசம் எல்லாருக்குள்ளும் அப்பா ஆழ பதிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆகும். ஏன்னால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று செய்வார். நாங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்க அப்படின்னா இதை கேட்கிற விசுவாசத்தோடு ஆமாண்டவரே வாழ்ந்து சுழித்திருப்பாளாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ஜீவனே, எங்கள் பெலனே, எங்கள் அரணை, எங்கள் கோட்டை, எங்கள் தஞ்சமே, எங்கள் அடைக்கலம், எங்கள் ஆவது அணுகுலமே, உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மை சார்ந்திருக்கிறோம், உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நாங்கள் கண்ட இந்த பிழைப்பு ஆண்டவரே மற்றவர்களும் காணும்படி கேட்கும்படி உணரும்படியாய், நாங்கள் கண்ட இந்த விசுவாசத்தை அவர்களும் காணும்படி கேட்கும்படி உணரும்படியாய், ஆமாண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது உங்களுடைய கிருபை என்பதையும் அவர்களும் உணர்ந்து இந்த கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏன்னா உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உங்களுடைய கருணை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளை மூட வேண்டும் ஆமாண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் ஆமாண்டவரே உம்முடைய அன்காமன் ஃபேவர் எல்லாருக்கும் வேண்டாண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே உம்முடைய ஆமாண்டவரே ஆமாண்டவர் உம்முடைய அன்மெரிட்டட் ஃபேவர் ஒவ்வொருக்கும் தேவையாண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவரே கிரேஸ் ஆமாண்டவரே அன்மெரிட்டட் கிரேஸ் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே கிரேஸ் ஃபேவர் வேண்டாம் ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. ஹைலி ஃபேவர் ஒவ்வொருக்குள்ளும் வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே ஒவ்வொருவரையும் நிறுத்திருப்பதற்காக சொல்றோம். எங்களை நிறுத்தி, எங்கள் ஜனங்களை நிறுத்தி, எங்களை சுற்றி இருக்க ஜனங்களை ஒரு நண்பர் நண்பர்கள் கூட எல்லாரும் நிறைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறப்பா, இந்த விசுவாசம் எங்களை காத்து கொண்டது போல எல்லாருக்குள்ளும் இந்த விசுவாசத்தை வைத்து அப்பா நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இப்போ திருவிழா ஆராதிக்கிற சொல்லுவோம்.